இன்றைய தேவ வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியாவின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாவின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதாக என்றான். ஆமேன். தாவீது ராஜா கர்த்தரின் வாக்குறுதியை ஏற்று இஸ்ரவேல் மக்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கேட்டு செய்த ஜெபமாகும். தாவீது ராஜா தமக்கு ஒரு மாளிகை கட்டிய பிறகு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பிய போது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக தாவீதின் வம்சத்தை நிலைப்படுத்துவதாக வாக்குறுதி அளிக்கிறார். அதற்கு தாவீது நன்றி கூறுகிறார். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் தற்காலிகமானது அல்ல, அது தலைமுறைகளை தாண்டி நிலைத்திருக்கும். தாவீது தன் குடும்பத்திற்கும் தன் சந்ததிக்கும் தேவனுடைய கிருபை என்றும் தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நாமும் அப்படியே ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பத்தையும் நினைக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும். ஒரு பெரிய ராஜாவாகிய தாவீது தன்னை அறியான் என்று கூறுகிறான். அதுபோல நாமும் நம்மை அவருடைய அறிவான் என்று கூட்டு ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்மீது நம்பிக்கை வைத்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இதை சொன்னீர் என்று ஜெபிக்கிறார். தாவீது நித்தியமான ஆசீர்வாதத்தை கேட்கிறார். நாம் தேவனிடம் ஜெபிக்கும்போது நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பத்தையும் நினைத்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும். இன்று நாம் ஜெபிக்கும்போது நம் குடும்பத்துக்காக எதிர்கால தேவைகளுக்காக தேவனிடம் ஜெபிக்கும்போது தேவன் அதை தருவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். தேவன் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யப்படியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் எங்களை அதிசயமாக எங்கள் வழிநடத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் ஆசிரியங்கப்பா. விசேஷமாக ஊழியக்காலுக்காகவும் அவளை பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்கும் ஜெபிக்கிறோம். உங்கள் ஆசிரியங்க இந்த நாளை பாதுகாத்து கொடுங்க. தேவையெல்லாம் சந்திங்க. வேலையாளுக்கும் நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, வெயில் உஷத்தினால நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த பலையும் வராபடிக்கு பாதுகாத்து கொண்டு ஜெபிக்கிறப்பா. உன் அப்பத்தையும் தன்னை நீ ஆசீர்விப்பேன். வியாதி வந்து விளக்கும் சொல்லிங்கப்பா. வியாதி உள்ள பிள்ளைகள் ஜெபிக்கிறப்பா, நீ பாதுகாத்துறங்கப்பா. அந்த வெயில் தாளத்தினால எந்த பலையும் வராபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நம்முடைய ஜெபிக்கிறாண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க. இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.